ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யுவர் பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் ரியலி வெல். நானும் என்னோடய லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன். இன்னும் 14 டேஸ் தான் இருக்குது. எக்ஸாம் இப்படின்றதுக்குள்ளே வந்துடும் போல். ஸோ எல்லாருமே இந்த ஏற்கனவே படித்த டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆஸ் ஆல்வேஸ் என்னோடய எல்லா டிப்ஸுமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட். எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே படித்த ஒரு டாபிக் நமக்கு தெரியும், ஆனால் எக்ஸாம் நெருங்க அது மறந்து போன மாதிரி இருக்கும். திருப்பி அந்த டாப்பிக்கு போகும்போது நமக்கு அதை ரீட் பண்ணி படிக்கும்பொழுது நமக்கு என்ன இருக்கும், ஒரு மென்டல் ஃபெட்டிக் ஒன்று வரும். ஐயோ, ஒரு சோர்வு நிலை மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் தான் தூக்கம் வரும், கண்ட யோசனைகள்லாம் வரும், இல்லாத கவலையெல்லாம் வரும், கொட்டாவி அடிக்கடி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இந்த மென்டல் ஃபெட்டிகை நம்ம எப்படி குறைக்கிறது? எஸ்பெஷலி லார்ஜ் வால்யூம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிறீங்க எக்ஸாம் முன்னாடி. அண்ட் நிறைய ஞாபகம் வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினுக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிரெயினுக்கு உங்களை சேஃபாக வச்சுருக்கணும். அதிகம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, ரொம்ப ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்ததுன்னா பிரெயின் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அதிலேருந்து உங்களை மாற்றி விடுறதுக்கோ முயற்சி பண்ணும். ஸோ என்னோடய பிரெயினும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நானும் இந்த மாதிரி புக் எடுத்து படிக்க உட்காந்தேன்னா இதுதான் உனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். உடனே டக்குன்னு வேறு ஒரு ரீல் பார்த்துட்டு வரலாமா, அந்த சேனலில் என்ன சொன்னாங்க இந்த எக்ஸாமை பற்றி, இந்த ரிசல்ட் வந்துருச்சா, கேஸ் ஆஃப் பண்ணுமா, காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டோமா, இந்த மாதிரி பல யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு டிப்பு தான், ஸ்டடி த சேம் டாபிக் இன் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டாபிக் ஏற்கனவே படிச்சிட்டிங்க, அந்த டைம் படிக்கும்போது ஒரு நியூ ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க. ஸோ செகண்ட் டைம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் செட்டராக போய் அந்த டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுங்க. அப்புறம் தேர்ட் டைம் நீங்கள் போயிட்டு இந்த டாப்பிக்கு ஒரு பிபிடி ப்ரெசென்ட் பண்ண போகிற கெஸ்ட் லெக்சர் மாதிரி உங்களே நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அந்த டாப்பிக்கை திருப்பி அந்த மாதிரி கெஸ்ட் லெக்சர் பிபிடி பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட்டுக்குள்ளே கண்டென்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் டைம் நீங்கள் இன்னொரு ரிவைஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் டீச் பண்ணி பாருங்கள். ஒரு சுவத்துக்கிட்டேயோ இல்லை ஒரு பொம்மைக்கிட்டேயோ உட்காந்து சொல்லுங்கள். த பிரெயின் நீட்ஸ் நாவல்ட்டி. கண்டிப்பான முறையில் புதுமையாக ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பிரெயினுக்கு பிடிக்கும். ஸோ புதுமையான பார்வையில் நீங்கள் ஏற்கனவே படித்ததை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு கான்செப்சுவல் நாலேஜுமே ரொம்ப டீப்பராக ஆகும். ஸோ என்ன கொஸ்டின் வந்தாலும் தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு சூப்பராக ஆன்சர் பண்ணலாம். அவ்வளோதான், ஈஸி.